போலாங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. இரு எண்களின் மீசிமா இரு எண்களின் மீசிமா 495. மீபேவா 5. அவ்விரு எண்களின் கூடுதல் 100 எனில் அவ்விரு எண்களின் மதிப்புகள் யாது? ஸோ இரு எண்களுடைய மீசிமா 495, மீபேவா 5, அவ்விரு எண்களுடைய கூடுதல் 100 எனில் அவ்விரு எண்களுடைய மதிப்புகள் யாது? ஸோ சேம் லாஜிக் தான். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இரு எண்களுடைய பெருக்கற் பலனானது அதனுடைய மீசிமா மற்றும் மீபேவாவினுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அவ்விரு எண்களுடைய கூடுதல் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எண் இங்கே பாருங்கள், ஒரு எண் எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றொரு எண் எக்ஸ் மைனஸ் 100 எடுத்துக்கணும். ஏன் சார் எக்ஸ் மைனஸ் 100 அப்படின்னா, இங்கே பாருங்கள், இரு எண்களினுடைய கூடுதல். ஒரு எண் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு எண் எக்ஸு மைனஸ் 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இரு எண்களினுடைய கூடுதல் அப்படிங்கும்போது இல்லை எப்படி வைக்காதீங்க, இங்கே பாருங்கள், மற்றொரு எண் எப்படி வச்சுக்கலாம்னா 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு எண் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எண்களுடைய கூடுதல் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டு நம்பரையும் கூட்டுறேன், அப்போது ப்ளஸ் எக்ஸுக்கும் மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும், இடையில 100 மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. மற்றொரு எண் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல அவ்விரு எண்களுடைய கூடுதல் 50 அப்படின்னா 50 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அவ்விரு எண்களுடைய கூடுதல் 1000 அப்படின்னா 1000 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ஸோ இந்த இடம் மட்டும் ரொம்ப கவனம், புரியுதுங்களா? ஒரு எண் எக்ஸு, இன்னொரு எண் 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய மீசிமா 495, மீபேவா 5. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்ம்னால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 495 இன்ட்டு 5 ஈக்குவல் டு இரு எண்களுடைய பெருக்கற் பலன் அப்படிங்கிறதுனால எக்ஸு இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸு. சரிங்களா? ஸோ 495 பெருக்கினீங்கன்னா 5 5 25, 2 9 45, 2 47, 4 4 20, 24. ஸோ ஈக்குவல் டு 100 எக்ஸு, அதாவது இதையும் பெருக்கினா 100 எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு ஸ்கொயர். ஸோ காரணிப்படுத்துதல் விதமாக இந்த 2475 இருக்குல்ல, அது இந்த சைடு வந்துருச்சுன்னா, இல்லை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை கொண்டு வந்துருங்க இந்த சைடு. ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். அதே மாதிரி 100 எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 100 எக்ஸ் ஆயிரும். ப்ளஸ் 2475 ஈக்குவல் டு 0. ஸோ காரணிப்படுத்துதல் போகிறோம். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 1 இன்ட்டு 2475. சரிங்களா? 2475 வரும். இரு நம்பரை பெருக்குனா 2475 வரணும். இரண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு -100 வரணும். புரியுதுங்களா? அப்போ பிரித்து பாருங்களேன். 50 50ன்னு பிரிக்க முடியாது 100, ஏன்னா பிரிச்சிங்கன்னா இது 2500 ஆயிடுது. அப்போ இதை எடுக்காதீங்க. அப்போ வேறு எப்படி எடுக்கலாம்? 55 + 45ன்னு எடுத்து பாருங்களேன். இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 5 5 10, மிச்சம் 1, 5 4 9 100. ஸோ 55 45ஐயும் பெருக்கி பாருங்களேன். 55 45 பெருக்கி பாருங்களேன். 5 5 25, 2 5 5 25, 5 20.
ஸோ 25 20 45 45 2 47 4. ஸோ 5 20 24 கரெக்டாக வருது. ஸோ 55ஐயும் 45ஐயும் பெருக்குனிங்கன்னா 2475 வரும். 55ஐயும் 45ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 100 வரணும். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே மைனஸில் இருக்குது, -100 வேணும். அப்போது இங்கேயும் மைனஸ் சேர்க்கணும், இங்கேயும் மைனஸ் சேர்க்கணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆகும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 100 ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 அல்லது எக்ஸோட வேல்யூ 45ன்னு இருக்கும். பிகாஸ் இங்கே மைனஸில் இருக்கிறனால நம்ம இங்கே ப்ளஸில் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணுறேன். சரி. ஓகே, நோட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒரு சில கான்செப்ட்ஸ், ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ் வந்து நான் தியரிட்டிக்கலாக கொடுத்துட்றேன். டைரெக்டாகவே சம்டைம்ஸ் அதில் வந்து கொஷின் கேட்டுருவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நோட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். அந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. சஞ்சய், ஜிகேலாம் எப்படி போயிட்டுருக்கு, படிக்கிறீங்க? புரியல சார். இல்லை சஞ்சய், ஜிகே எப்படி போயிட்டுருக்கு சஞ்சய்? ஆன்லைனில் தான் சார் படி. ஓ ஓகே ஓகே. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகே. பாலிட்டிக்கலாக நோட்ஸ் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? லாஸ்ட்டாக குரூப் 4ஓட நோட்ஸ் தான் சார் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ பாலிட்டி நோட்ஸ் நான் அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷார்ட்கட் நோட்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் நான் குரூப்பில் நான் போடுறேன். அது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி ப்ளஸ் மேக்ஸு, தமிழ் இருந்துச்சுன்னா போடுவாங்க. அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. அடுத்தது தியரிட்டிக்கல் கொஷின்ஸ். நோட்ஸ் எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, வெவ்வேறு பொது மடங்குகளில் மிக சிறிய மடங்கானது. வெவ்வேறு பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கானது அவைகளின் டேஸ் ஆகும். ஸோ வெவ்வேறு பொது மடங்கு இருக்குது, அதில் மிகச்சிறிய மடங்கு என்னன்னு கேட்டால் அவைகளுடைய மீசிமா ஆகும். ஸோ மீசிமா தான் அவைகளுடைய மிகச்சிறிய மடங்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மீசிமாங்கிறது மிகச்சிறிய மடங்காக இருக்கலாம், ஆனால் மதிப்பளவில் மிக பெரியது, சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. மீசிமா மதிப்பளவில் மிக பெரியது. ரைட். செகண்ட் பாயிண்ட் சொல்லலாங்களா? சொல்லலாம் சார். ஓகே. வெவ்வேறு பொது வகுத்திகளில் HCF, அதாவது மிகப்பெரிய
வகுத்தி என்பது அவைகளினுடைய டேஸ் ஆகும். வெவ்வேறு பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி என்பது அவைகளுடைய டேஸ் ஆகும். ஆன்சர் மீ பே வா. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 இருக்குது 70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், 2ஆல் கூட போடலாம், 5ஆல் கூட போடலாம், அதாவது டிவைட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், மீபே வாங்கும்போது மிகப்பெரிய எண்ணான 10ஆல் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். 5 10 50 7 10 70ன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? 5 10 50 7 10 70ன்னு மிகப்பெரிய நம்பர் டைரெக்டாக நம்ம மீபேவால் எடுக்க முடியும். அதுதான் மிகப்பெரிய வகுத்தி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மீபேவா என்பது மதிப்பளவில் மிகச்சிறியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. மீசிமா தான் மதிப்பளவில் மிகப்பெரியது. ஆனால் வார்த்தையில் பார்த்திங்கன்னா மீச்சிறு மடங்கு அப்படின்னு வரும். ஆனால் மதிப்பளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது என்னது, இங்கேயே எடுத்துக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், 10 5 50 7 35. மீசிமா என்னங்க வருது, 350, பெருசு. இதே மீபேவா பாருங்கள் 10. புரியுதுங்களா? மீபேவா என்பது மதிப்பளவில் மிகச்சிறியது, மீசிமா என்பது மதிப்பளவில் மிகப்பெரியது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். டைரெக்டாக கொஷின் கூட வரும். அடுத்த பாயிண்ட் போகலாங்களா? போகலாம் சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது 3வது பாயிண்ட். எப்போதும் மீசிமா கிரேட்டர் தேன் மீபேவா. இது வந்து டைரக்ட் கொஷினுங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க கொஷினு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் ஏ, எல்சிஎம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் பி, எல்சிஎம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் சி, எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் டி, எல்சிஎம் கிரேட்டர் தென் ஹெச்சிஎஃப். டைரக்ட் கொஷின், கண்ணை மூடிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? எப்போதுமே எல்சிஎம் கிரேட்டர் தென் ஹெச்சிஎஃப், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கூட போட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் டைரக்ட் கொஷின். அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஓகே. அடுத்த பாயிண்ட் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். ஓகே. 4th பாயிண்ட். மீபேவானது மீசிமாவின் ஒரு கட்டாய வகுத்தி ஆகும். கட்டாய வகுத்தி. ஆகும். எனவே மீசிமாவில் மீபேவா வகுபட வேண்டும். மீசிமாவில் மீபேவானது வகுபட வேண்டும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5. இது ஆல்ரெடி சொன்னதுதான், பட் இருந்தாலும் திருப்பி எழுதிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் தான். இரு எண்களின் பெருக்கற்பலனானது அவற்றின்
மீசிமா மற்றும் மீபேவாவின் பெருக்கற் பலனுக்கு சமம். இதான் நம்ம ஷார்ட்டாக என்ன பார்த்துருப்போம், HCF into LCM is equal to X into Y. அடுத்த பாயிண்ட் சொல்லலாங்களா? சொல்லலாம் சார். பாயிண்ட் நம்பர் 6 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுவும் டைரக்ட் கொஷின், எக்ஸாமில் கேட்ட கொஷின். வெவ்வேறு இரு பகா எண்களின் மீபேவா ஆனது டேஸ். ஆன்சர் 1. சஞ்சய், பகா என்னன்னு சொல்லுங்க. ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 17 அல்லது 19 இது ரெண்டுமே பகா எண். இதனுடைய மீபேவா என்னங்க, ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும். கரெக்டா? இதனுடைய மீபேவா வந்து HCF வந்து 1 தான். 17 19 திருப்பி அதே தான் வரும். ஸோ வெவ்வேறு இரு பகா எண்களுடைய மீபேவானது 1 ஆகும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே. பாயிண்ட் நம்பர் 7. வெவ்வேறு பகா எண்களின் மீபேவா எழுதிட்டீங்க. மீசிமா, வெவ்வேறு பகா எண்களின் மீசிமா என்பது அவைகளின் டேஸ் ஆகும். ஸோ வெவ்வேறு பகா எண்களின் மீசிமா என்பது அவைகளுடைய பெருக்கற் பலன் ஆகும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 8. விஜயகுமாரி மேடம், நீங்கள் அடிக்கடி டவுட் கேட்பீங்களா, அது இந்த பாயிண்டில் வருது பாருங்கள். இணை எண்களின் மீபேவா 1 எனில், அவை டேஷ் ஆகும். இணை எண்களின் மீபேவா 1 எனில் அவை சார்பகா எண்கள் ஆகும். இங்கிலீஷில் இதுக்கு பேர் கோ ப்ரைம் நம்பர். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். 17 19 இது வந்து ஒரு கோ ப்ரைம். ஏன்னா அதனுடைய மீபேவா வந்து 1. சரி, பகு எண்ணாவும் வரலாம், பகா எண்ணாவும் வரலாம்ல. அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். இந்த நோட் பண்ணிக்கோங்களேன். பாயிண்ட் நம்பர் 9. சார்பகா எண் என்பது என்ன? சார்பகா எண்களானது, இதை நோட் பண்ணிக்கோங்களேன். எண்களானது ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்களா சார்? இதை தாராளமாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க இப்போ அடிக்கடி. அதாவது 25 கணக்கு அப்படின்னா அதில் 2-3 ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்துடுது. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக புக்கில் இருந்து அப்படியே வந்துடுது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். சார்பகா என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1. இரண்டும் பகா எண்களாக இருக்கலாம். இரண்டும் பகா எண்களாக இருக்கலாம். உதாரணமாக 7, 11. 7ம் பகா எண் தான், 11ம் பகா எண் தான். சரிங்களா? 7ம் ப்ரைம் நம்பர் தான், 11ம் ப்ரைம் நம்பர் தான். ரெண்டாவது பாயிண்ட், இரண்டும்
பகு எண்களாக கூட இருக்கலாம். பகு எண்களாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு 4,8. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 4 நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அது வந்து பகா எண் கிடையாது. சரிங்களா? அது பகு எண். 8 வந்து தனியாக எடுத்தீங்கன்னா அது பகு எண். ஆனால் இதுக்கு நீங்கள் மீபேவா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வருங்க? 2ஆல் போடுவீங்க. 2 2 4 4 2 8ன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஹலோ. இரண்டுமே பகு எண்களாக கூட இருக்கலாம். ஒற்றைப்படை என்ன வருமா சார்? அதையும் அடுத்த பாயிண்ட் சொல்கிறேங்க. 3வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பகு எண் மற்றொன்று பகா எண்களாக இருக்கலாம். ஒரு பகு எண் மற்றொன்று பகா எண்ணாக இருக்கலாம். 14 11 எக்ஸாம்பிள் 14 11. பாயிண்ட் நம்பர் 4, இரண்டுமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்கலாம். இரண்டுமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11 25. பாயிண்ட் நம்பர் 5, இரண்டும் ஒரே நிமிஷம். இங்கே பாயிண்ட் நம்பர் 2 எழுதிருக்கீங்கல்ல, இரண்டும் பகு எண்களாகவும் இருக்கலாம்னு. அந்த இடத்துல எக்ஸாம்பிள் மட்டும் 2,4ன்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் 4,6ன்னு எழுதிக்கோங்க. இரண்டும் பகு எண்களாக இருக்கலாம்ல, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து 4,6ன்னு எழுதிக்கோங்க. ஈவன் நம்பர் தான் சார். ஆமாம். இது மட்டும் பாயிண்ட் நம்பர் 4 வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சார் பகா எண்களானது இரண்டும் பகா எண்களாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டும் பகு எண்களாகவும் இருக்கலாம். ஒரு பகு எண் மற்றொன்று பகா எண்களாக இருக்கலாம். 14, 11 இரண்டுமே ஒற்றைப்படை எண்களாகவும் இருக்கலாம். அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லலாம் அடுத்த சம். ஒன்றுக்கொன்று பகா எண்களான ஜோடி எண்களின் ஒன்றுக்கொன்று பகா எண்களான ஒரு ஜோடி எண்களின் பெருக்கற்பலன் 35 எனில் அதனுடைய மீசிமா யாது? ஒன்றுக்கொன்று பகா எண்களான ஒரு ஜோடி எண்களின் பெருக்கற்பலன் 35 எனில் அதனுடைய மீசிமா யாது? ஒன்றுக்கொன்று பகா எண்களான ஒரு ஜோடி எண்களின் பெருக்கற்பலன் 35 எனில் அதனுடைய மீசிமா யாது? அப்படியே பாயிண்ட் நம்பர் 7 படித்து பாருங்கள் என்ன சொல்ல வருதுன்னு. இதுக்கு முன்னாடி தியரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 7, வெவ்வேறு பகா எண்களுடைய மீசிமா என்பது அவைகளுடைய பெருக்கற்பலன் கொடுத்துருக்கனா? இல்லை, பாயிண்ட் நம்பர் 7 ஆமாம். சும்மா வார்த்தைகள் தான் வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? பெருக்கற்பலன் 35னா அதே தான். மீசிமா என்னன்னு கேட்டிங்கன்னா 35 தான் அதுக்கு ஆன்சர். சும்மா வார்த்தைகள் தான்
புரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கொன்று பகா எண்களான ஒரு ஜோடி எண்களின் பெருக்கற்பலன் 35 எனில் அதனுடைய மீசிமா 35 தான். ஏன்னா நமக்கு பாயிண்ட் நம்பர் 7 பாருங்கள், வெவ்வேறு பகா எண்களுடைய மீசிமா என்பது அதனுடைய பெருக்கற்பலனுக்கு சமம். புரியுதுங்களா? ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டலாம் 35ன்னு சொல்லிட்டு. இந்த தியரி கான்செப்ட் தெரிஞ்சால் டைரெக்டாக இருக்க ஆன்சர் போட்டலாம். ஓகே, இதே மீ பேவா யாதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மீ பேவா யாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுதான். ஒன்று தான் வரும். புரியுதுங்களா? ஏன்னா ஒன்றுக்கொன்று பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. பகா எண்களுடைய ஒரு ஜோடி அப்படின்னா என்ன? பகா எண்ணா 7 இருக்கலாம், இல்லை 11 இருக்கலாம், இல்லை 11 இருக்கலாம், 19 இருக்கலாம். இதனுடைய மீபேவெல்லாம் ஜஸ்ட் ஒன்று தான். அதால தான் வகுப்படும். ஒன்றை தவிர வேறு எதாலையும் வகுப்படாது. ஸோ மீபேவா டைரெக்டாக ஒன்று தான். 7 35னா மீ பேவா 1 கரெக்டா? அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லலாங்களா? சொல்ல. இரு சார் பகா எண்களின் பெருக்கற்பலன் 117 எனில் அதன் மீ பே வா யாது? என்னுடைய சார் பகா எண்களுடைய பெருக்கற்பலன் 117, அதனுடைய மீ பேவா யாது? டைரக்டாக ஆன்சர் போட்டுடணும். சார் பகா எண்கள் அப்படின்னாவே அதனுடைய மீ பேவா அப்படின்னா ஒன்று தான். டைரக்டாக ஆன்சர் பண்ணிடணும். அதுக்கெல்லாம் சார் பகா எண்கள் அப்படின்னாவே என்ன? 7 9 வராது, 11 13 17 இதெல்லாமே சார் பகா எண்கள். இதனுடைய மீ பேவா ஒன்றா தான் இருக்கும். அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸு கமா ஒய் என்னும் இரு பகா எண்களில் எக்ஸு கிரேட்டர் தன் ஒய் அவற்றின் மீ சி மா 161 எனில் 3y மைனஸ் எக்ஸ் இதனுடைய மதிப்பு யாது? எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய், அதனுடைய மீசிமா வந்து 161 எனில் 3y மைனஸ் எக்ஸ் இதனுடைய மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு 161 அப்படிங்கிறது எதால் வகுப்படும் அப்படின்னு பாருங்கள். 161 எதால் வகுப்படும்? 3 இல்லை, 4 இல்லை, 5 6 7 போட்டு பாருங்கள். 7 14 2 1, ஸோ 3 21. அப்போ 23, நல்லா கவனிங்க, 23 இன்ட்டு 7 தான் 161, கரெக்டுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் ஒய். எக்காரணத்து கொண்டும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் ஒய். ஸோ அதனால் 23 அப்படிங்கிறதா நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறோம், 7 அப்படிங்கிறத நம்ம ஒய்யாக எடுத்துக்கிறோம். அப்போ 3y, அவங்க கேட்குறது 3y மைனஸ் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 இன்ட்டு 7 மைனஸ் 23. இப்போ 7 3 21 மைனஸ் 23 இஸ் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஆக்சுவலாக இதோட உங்களுக்கு வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட
ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஹெச்சிஎஃப் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மட்டும். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்தரே ஆர்எஸ் அகர்வால், சரிங்களா? இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான், எல்லா கொஷினும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். அது உங்களுக்கு எதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கண்டதும் கொடுத்துருப்பாங்க, பேங்க் அதுன்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டெட்டு ரிலேட்டடாக எதெல்லாம் மாடல் கேட்கலாமோ அது மட்டும்தான் நாளைக்கு கிளாஸ் கொண்டு போக போகிறோம், சரிங்களா? ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாப்பிக்கில் இம்பார்ட்டண்டான கொஷின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மோட நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இது மட்டும் தான் முடிஞ்சிருக்கா சார்? ஹெச்சிஎஃப் இன்னும் இருக்கா? ஆமாம், இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் எல்சி மட்டும் எவ்வளோ சம்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க கிளாஸில்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது டோட்டலாக, ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கீங்க, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஆரம்பிச்சதுலேருந்தே இருக்கீங்க. இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை சம்ஸ் பார்த்துருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு 90 சம்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 88 சம்ஸ் கொடுத்துருப்பேன் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரிங்களா? 88 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். இதை தாண்டி வேறு எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து 1 or 2 மாடல்ஸ் இருக்கும்ல ஆர்எஸ் அகர்வாலில், அதையும் நாளைக்கு பார்த்தலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற எல்லா சம்மும் பார்க்க மாட்டோம், தேவையில்லை. அதில் எது உங்களுக்கு சிலபஸ் எதுங்க? மீபேவா மீசிமா வந்து தானாமா வகுத்தல் மாதிரி அந்த x² - 3x + 2 கண்டுபிடிக்கிற மாதிரி காரணிப்படுத்துதல் முறை, கரெக்டுங்களா? 10th காரணிப்படுத்துதல், புக். ஓகே. சம்ஸ் இருந்தால் ஓகே, சம்ஸ் இருந்தால் அமுச்சு விடுங்க, அதை நான் சால்வ் பண்ணுறேன், நாளைக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நானும் எடுக்கிறேன், 10th புக்கில் இருக்க சம்மும் நான் கொண்டு வரேன் அப்போ நாளைக்கு. பழைய புக்ல இருக்கு சார் அது. சரி, ஓகே. நீங்கள் அமுச்சு விடுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில், சரிங்களா? நானும் எடுத்துறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா குரூப் நீங்கள் போன்ற ஒரு சம் கேட்டிருந்தாங்க சார். அது கொஞ்சம் இழுத்துட்டே போவோம், அதனால அந்த சம் கேட்டிருந்தான். சரி, ஓகே. அந்த மாதிரி மாடல் ஒரு 4 சம் கொடுங்க, அது கொஞ்சம் போறது ரொம்ப கொஞ்சம் இதுலேயே உங்களுக்கு காரணிப்படுத்துதல் முறை கவனிக்கலாம். நீங்கள் இது பாருங்க, நோட் பண்ணியிருக்கீங்களே, இன்னைக்கு காரணிப்படுத்துதல் முறை பார்த்துருக்கீங்களே. இன்னைக்கு 2 சம்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் காரணிப்படுத்துதல்ல. அது ஓகே சார், அது இல்ல, நான் வேற சம் சொல்றேன். சரி, நீங்கள் அமுச்சு விடுங்க, நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரி, வேறு எதுவும் டவுட் இன்னைக்கு? ஓகே, தேங்க்ஸ். சரி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோம்ஒர்க் சம் இன்னைக்கு உள்ளது அமுச்சு விடுவாங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, டவுட் இருந்தால் கேளுங்க ஹோம்ஒர்க் சம்ஸில், சரிங்களா? ஆன்சரோடு அனுப்ப சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. ஓகே சார்.